அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரைக்கும் சென்ற கால வினை அதனுடைய அனைத்தொகையும் பார்த்துட்டோம். வருங்கால நிகழ்கால வினை அனைத்தையும் பார்த்து முடித்து விட்டோம். அதில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கவில்லை. அது குறித்த எல்லாத்தையுமே தெளிவாக்கி விட்டோம். அந்த வினை சொற்கள் நம்ம ரெண்டு வகை சொல்லிட்டோம்ல. இன்னொரு வகை இருக்கிறது, மூணாவது வகை ஏவல் வினை. அதாவது ஒரு காரியத்தை செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அது கடந்த காலம், செய்வான்னு சொன்னால் வருங்காலம், செய்கிறான்னு சொன்னால் நிகழ்காலம். ரெண்டையும் ஒரே லிங்க் பண்ணி மூணையும் படிச்சுட்டோம். இந்த மூணு வினை சொல் இல்லாமல் ஒரு செயலை அடுத்த ஆளை செய்ய சொல்லி ஏவுறம்ல கட்டளை, இந்த கட்டளை உட்கார்ந்தான் இருக்குது, உட்காருன்னு சொல்கிறோம்ல, இது ஏவல் வினை. சாப்பிட்டான்ங்கிறது நேற்று சாப்பிட்டான், சாப்பிடுவான்னு நாளைக்கு சாப்பிடுவான், சாப்பிடுகிறான்னா இப்போ சாப்பிடுகிறான். அவனை சாப்பிட சொல்வதாக இருந்தால் சாப்பிடு, நில்லு, போ, வா, இந்த மாதிரி குடி, இந்த மாதிரி சொல்வது ஏவுறது, ஆர்டர் பண்ணுறது. ஏவல் வினைன்னு அர்த்தம். ஆர்டர்னா உத்தரவுன்னு அர்த்தம் இல்லை, கோரிக்கையாக கூட இருக்கலாம். இன்னொருத்தனை செய்ய சொல்வது, ஒரு காரியத்தை செய்ய சொல்வதாக இருந்தால் அதுக்கு இந்த ஒரு வினை சொல்ல தான் எடுக்க போகிறோம். அதுக்குன்னு தனி சொல்லலாம் கிடையாது. தமிழில் அப்படித்தானே சரி, எல்லா பாஷையிலும் அப்படித்தானே இருக்கிறோம். சாப்பிடு என்பதை எங்கேருந்து எடுப்போம்? சாப்பிட்டாலேருந்து எடுப்போம். சாப்பிடு என்பதற்கு வேற ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு கொண்டு வர மாட்டோம். அடித்தான் என்பதிலிருந்து அடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நின்றான் என்பதிலிருந்து தான் நில் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த வினை சொற்களை ஏவுறதுக்குரிய வினை சொற்களும் இந்த சென்ற கால வினை சொல் இருக்குல்ல, அதுல இருந்து தான் உருவாக்கப்படுகிறது. அந்த வினை சொல்ல உருவாக்கப்படும். இந்த ஏவல் வினை சொல்ல பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம சென்ற கால வருங்கால வினையில என்ன பார்த்தோம்னா, படற்கையில ஒரு 6 பார்த்தோம், முன்னிலையில ஒரு 6 பார்த்தோம், தன்னிலைக்கு 2 பார்த்தோமா, அஃபாலு நஃபாலு, ஃபால்து ஃபால்னா, இப்படி என்ன செஞ்சோம்? சென்ற கால வினையில ஃபால்து ஃபால்னான்னு பார்த்தோம், வருங்கால வினையில அஃபாலு நஃபாலுன்னு பார்த்தோம், தன்னிலை. இந்த ஏவல் வினை தன்னிலைக்கு வராது. நம்ம இதுவரைக்கும் 14 பார்த்தோம்ல. தனக்கு ஒருத்தன் சாப்பிடும் உங்களுக்கு சொல்லுவீங்களா? உங்களுக்கு நீங்களே சாப்பிடுன்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்கல்ல. உத்தரவு என்பது அடுத்தவனுக்கு சொல்றதா தான் இருக்குமே தவிர நமக்கே சொல்லிக் கொள்வதாக இருக்காது. அதனால ஏவல் வினையில அந்த 2 மைனஸ் ஆகி போயிடும். அதாவது ஃபால ஃபாலா ஃபாலு படற்கு 6, ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன முன்னிலை 6, ஃபால்த்து ஃபால்னா தண்ணில 2. இந்த தண்ணிலை 2 ஏவல் வினைக்கு வராது, எந்த பாஷையிலையும் வராது. ஏன் வராதுன்னா, தனக்கு தானே ஏவ முடியாது. நம்ம அடுத்த ஆளுக்கு தான் ஏவ முடியுமே தவிர நீ சாப்பிட்டு நம்ம கடமை சொல்லிக்கிற முடியும், அது முடியாது. அப்போ சில நேரத்தில் ஒரு இலக்கியமாக கிண்டலாக என்ன செய்வாங்க, நீ சாப்பிட்டு தன்னை நோக்கி பேசுகிற மாதிரி இப்போ செஞ்சுக்கிடுவாங்க. அதுவும் தமாசுக்கு உரியதாக இருக்குமே தவிர பொதுவாக தனக்குத்தானே என்ன செய்ய முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது. அப்போ ஏவல் வினையில் நமக்கு 2 தான் வரும். எது 2 வரும்? படற்கை வரும், முன்னிலை வரும். படற்கை வரமாட்டா வரும். எப்படின்னு கேட்டால், ஏவுறது என்பது யாரை நம்ம கட்டளை இடுறோமோ அவன் முன்னாடி இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு கட்டளை இட்டால் போ, வா, நில்லு, சாப்பிடு, தூங்கு, எந்திரின்னு சொல்லுவோம். இங்கே இருக்க மாட்டான், வேற எங்கே இருப்பான். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள்லாம் இருப்பாங்க, ஒரு மாணவன் வந்திருக்க மாட்டான். அந்த மாணவனுக்கு என்ன செய்வோம்? இவன் மூலமா சொல்லி அனுப்புவோம், அவன் வரட்டும், அவன் இங்கே இல்லை, அவன் வரட்டும், அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த யாருக்கு ஏவுறோமோ அவன் அங்கே இருக்க மாட்டான், வேற ஆளுக்கு சொல்லி இவன் போய் சொல்லுவான், உன்னை பற்றி சொல்லிட்டாரு. அந்த படற்காய் ஏவுறதுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா, வரட்டும், போகட்டும், நிற்கட்டும், அந்த மாதிரி சொல்றதுக்கு படற்கை ஏவல் வினை. படற்கை ஏவல் வினைன்னு சொன்னா, நம்ம ஒரு ஆளுக்கு உத்தரவு நேரடியாக போடாம இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவன் போய் சொல்ற மாதிரி அந்த உத்தரவை அமைத்தால் அதுக்குரிய வார்த்தை என்னன்னு கேட்டா, அவன் வரட்டும், அவன் நிற்கட்டும், அவன் போகட்டும், அவன் படிக்கட்டும், அவன் தூங்கட்டும். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கணவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணி, பையன் தூங்கிட்டானா? இல்லை, அவன் தூங்கட்டும், அவன் தூங்கட்டும்னா தூங்க வைட்டு அர்த்தம். இப்படி கட்டளை இடுவோம்ல. இந்த கட்டளை இடுதல் என்பது அதாவது முன்னிலையில் சொல்றதா இருந்தா செய், செய்யாது, செய்யுங்கள், 2 தான். தமிழில் எப்படி வரும்னு கேட்டால்,
செய் அப்படின்னு வரும் ஒருமைக்கு, செய்யுங்கள் பலருக்கு வரும். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஒன்று தான். ஏவலில் வந்து தமிழில் வந்து பிரித்து பார்க்கல, இல்லை தமிழில் வந்து ஒரு ஆம்பளையை பார்த்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடுன்னு சொல்லுவோம், பொம்பளையை பார்த்து சொன்னாலும் சாப்பிடு தான். சும்மா கொச்சையாக சாப்பிட்டுடின்னு சேர்த்துக்கிறாங்க. அது டீங்கிறது இவங்க கிராமரில் உள்ளது கிடையாது, இவங்களா சேர்த்துக்கிட்டது. சாப்பிடு சாப்பிடுங்கள். இப்போ ஒரு ஆணை பார்த்து சாப்பிட சொன்னால் சாப்பிடு, ஒரு பெண்ணை பார்த்து சாப்பிட சொன்னால் சாப்பிடு, பல ஆண்களை பார்த்து சாப்பிட சொன்னால் சாப்பிடுங்கள், பல பெண்களை பார்த்து சாப்பிட சொன்னால் சாப்பிடுங்கள். ரெண்டு தான் மொத்தமே. சாப்பிடு சாப்பிடுங்கள், நில் நில்லுங்கள், போ போங்கள், வா வாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம தமிழில் ரெண்டோட முடிச்சுக்கிறோம் முன்னிலையில். படற்கையில் வந்து அதுவும் ரெண்டு தான். அவன் போகட்டும் அவர்கள் போகட்டும், இப்படி அவள் போகட்டும், அதில் கூட மூணு வரும். அவன் போகட்டும் அவள் போகட்டும் அவர்கள் போகட்டும்னு தமிழில் மூணு சொல்லுவோம். அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ஆறைன்னு சொல்லுவாங்க. அரபியில் என்ன செய்வாங்க, படற்கையில் ஒரு ஆறைன்னு சொல்லுவாங்க, முன்னிலையில் ஒரு ஆறைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏவல் வினை எப்படி உண்டாக்குறது என்று கேட்டால், ஏவல் வினை வந்து வருங்கால வினை சொல் இருக்குல்ல, வருங்காலம்னா அந்த பொதுவாக உள்ளது, நிகழ்காலத்துக்கு உள்ளது, அந்த வினை சொல்லில் இருந்துதான் ஏவல் வினையை உருவாக்க வேண்டும். ஏவல் வினையை உருவாக்குறது முதல்ல என்ன செய்யணும், நசரவுலேருந்து உருவாக்க முடியாது, என் சுருக்கு வந்துடணும். ஏவல் வினை உண்டாக்குறதா இருந்தால் நசரவில் வைத்துக்கொண்டே அந்த வருங்காலத்தை உண்டாக்க முடியாது. என் சுருண்டு வைத்துக்கொண்டு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். லரபவுல இருந்து ஏவல் வினையை உண்டாக்க முடியாது, எல்ரிபூண்டு அதை ஆக்கணும் வருங்காலமாக, அதில் ஒரு சேஞ்ச் பண்ணணும், அது ஏவல் வினையாக மாறிக்கணும். இஸ்தக்கிரம அதுலேருந்து உண்டாக்க முடியாது, எஸ்தக்கிரிமூண்டு ஆக்கணும், அதில் ஒரு சேஞ்ச் பண்ணணும், அது ஏவல் ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு குடித்தான்ங்கிறது, குடித்தானுக்கு நம்ம ஏவல் எப்படி செய்வதுன்னா குடிப்பான்ல இருந்து தான் செய்யணும், குடித்தானும் செய்ய முடியாது. சரி பண்ண குடித்தான், ஷரிபவுல இருந்து ஏவல் வினை ஆக்க முடியாது. ஆக்குறத என்ன செய்யணும், முதல் ஷரிபவை எசரபு ஆக்கு, ஷரிபங்கிற சென்றகால வினைய எசரபு என்று வருங்கால வினை ஆக்குன்னு சொல்லுவாங்க. வருங்கால வினை ஆக்கிட்டோம். ஆக்கின பிறகு இப்ப ஏவல் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, படற்கை ஏவலுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க, முன்னிலை ஏவலுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. படற்கை ஏவலுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, அது எளிதான ஃபார்முலா, ரொம்ப கஷ்டமே கிடையாது. முன்னிலை ஏவல் வினைக்கு வந்து ஒவ்வொரு வகைக்கும் ஒரு விதமாக வச்சிருக்கிறாங்க. படற்கை ஏவல் வினைக்கு வந்து 19 வகைக்கும் சேர்த்து ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா என்று கேட்டால், இப்போ எஃப் அளவுக்கு வந்து ஏவல் வினை சொல்றாருன்னா அதை வருங்காலம் ஆக்கணும். எஃப் அழு என்பதில் என்ன செய்யணும்னு கேட்டால், கசர் வச்ச லீ முதல் லாண்டு போட்டோம்ல, லா எதுக்கு போட்டோம், நிகழ்காலத்துக்காக போட்டோம். அந்த லா போடாம லீ போடணும். லீயை போட்டு எஃப் அழுண்டா லீ போட்டுருங்க முன்னாடி, லீ எஃப் அழு. அந்த கடைசியில் ஒரு லாம் இருக்குல்ல, லாமோ நூனோ எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு சுக்குனா பண்ணி விட்டுருங்க. லி எஃப் அழு செய்கிறான் செய்வான். லி எஃப் அல்னா அர்த்தம், அவன் செய்யட்டும். ஒருத்தனுடைய கட்டளையை வந்து வேற ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்புறோம். லி எஃப் அல் அவன் செய்யட்டும். இதுல என்ன செஞ்சிருக்கிறோம், எஃப் அலு என்கிற அந்த ஒரு வினை சொல்லல, படற்கை வினை சொல்லல, ஒரு லீ சேர்த்திருக்கிறோம், கடைசிக்கு சுக்குனாக்கிட்டோம். இது வந்து நம்ம இதை வந்து சுக்குண்டு சொல்ல மாட்டாங்க, ஜஸ்முன்னு சொல்லணும். இது பேர் என்னது, ஜஸ்மு. ஒரு காரணத்திற்காக செஞ்சோம்னா அதுக்கு பேர் ஜஸ்முன்னு சொல்லுவாங்க. லூ இருந்ததை ஏன் இல்லுண்டாக்குறீங்க, இந்த லீ சேர்த்ததுனால தான். அதனால இதை சுக்குண்டு சொல்லாம என்ன செய்வாங்க, ஜஸ்மு என்று சொல்லுவார்கள். அப்ப லீ என்பதை சேர்த்த உடனே அது கடைசியில் ஒரு சுக்குனையும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா, இப்ப அர்த்தம் என்ன, செய்வான் என்ற அர்த்தத்துக்கு பதிலாக அவன் செய்யட்டும். சரி, இது ரெண்டு பேருக்கு சொல்ல இருக்கு. எஃப் ஆனின்னு இருந்துச்சுல, அதுல என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா ஒரு லீயை சேர்த்துட்டோம். அதுல வந்து சுக்குன் செய்ய முடியாது, லானின்னு இருக்குல்ல, அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா நூனை எடுத்துருக்கு, அந்த ஜசம் செய்யறதுக்கு பதிலாக நூனை தூக்கிடு. லி எஃப் அலா எஃப் அலு எஃப் அலானி அப்படின்னு இருந்தது, எப்படி மாறுதுன்னு கேட்டா லி எஃப் அலா. அப்ப எஃப் அலூனு இருக்கும்ல, அதை வந்து படற்கை ஏவல் வினை ஆக்குறதா என்ன செய்யணும்னு கேட்டா
லி எஃப் அலு நூனு போயிடும். அதாவது ஒருமையா இருந்தால் சுக்குனை வச்சிடணும், இருமை பன்மையா இருந்தால் நூனை தூக்கிடணும். நல்லா எஃப் அலுங்கிறது ஒருமையா இருக்குல்ல, ஒருமையா இருந்தால் அந்த கடைசியிலிருந்து சுக்குனா போடு. இருமை பன்மையா இருந்தால் அந்த நூனை ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் தானே. நூனு இல்லாட்டாலும் நமக்கு தெரியுதுல்ல இருமைன்ற நான் நீட்டம்ல, அதனால நூனை தூக்கி விட்டுறணும். அப்ப லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலு, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? அவன் செய்யட்டும், அவர்கள் இருவர் இரு ஆண்கள் செய்யட்டும், லி எஃப் அலு அவர்கள் பல ஆண்கள் செய்யட்டும். அதே மாதிரி இது எஃப் அலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வினை சொற்களையும் 4 எழுத்து கூட எடுத்துக்கிறங்க. அல்லம கற்றுக் கொடுத்தான், அல்லமண்டா அதுக்கு அல்லம எடுக்க முடியாது, யூ அல்லிமுண்டு வரணும். அல்லமவை என்ன செய்ய முடியாது? படற்கை ஏவல் வினை ஆக்க முடியாது, அது வருங்கால வினை எடுக்கணும். அப்ப அல்லம என்பதற்கு வருங்காலம் யூ அல்லிமு, யூ அல்லிமுன்னு எடுத்து வைத்துக் கொண்டு லி யூ அல்லிம், யூ அல்லிமு என்பதுல லீய சேர்க்கணும், அந்த மீமுக்கு சுக்குன பண்ணிடணும். அப்ப லி யூ அல்லிம், யூ அல்லிமானின்னு இருக்கும்ல, லீய சேருங்க, நூனை தூக்குங்க, லியு அல்லிமா, யூ அல்லிமூன, யூ அல்லிமு, யூ அல்லிமானி, யூ அல்லிமூனன்னு இருக்குது பன்மையில. அதுக்கு என்ன செய்யணும்? லியு அல்லிமு, லியு அல்லிம் அவன் கற்றுக் கொடுக்கட்டும், லியு அல்லிமா அந்த 2 பேரும் கற்றுக் கொடுக்கட்டும், லியு அல்லிமு அவர்கள் பலரும் கற்றுக் கொடுக்கட்டும். அப்ப இது எல்லாத்திலையும் என் தலக்க நடந்தான் இருக்குது, அதுக்கு வருங்காலத்தை எடுக்கணும். முதல்ல என் தலிக்கும் லாவை சேருங்க, இல்லை என் தலிக் அவன் நடக்கட்டும், இல்லை என் தலிகா அவங்க 2 பேர் நடக்கட்டும், இல்லை என் தலிக்கு பல பேர் நடக்கட்டும். இந்த 3 ஆம்பளைக்கு உள்ளது. ஆம்பளைங்களோட சொல்ல என்ன செஞ்சிருக்கோம்னு கவனிக்கணும். ஒருமையில நூனை ஒருமையில சுக்கூன் பண்ணியிருக்கிறோம், கசர் வச்சலாம சேர்த்துருக்கிறோம், பத்தக வச்சலாம ஹால் நிகழ்காலத்துக்கு பத்தக வச்சலாம சேர்ப்போம். ஏவல் வினைக்கு என்ன செய்யணும்? இது ஏவல் படற்கையில் உள்ள படற்கை வார்த்தை தானே, இது படற்கையில் உள்ள ஏவல் வினையில் என்ன செய்யணும்? லி எஃப் அல், அப்ப லி யுசல்லிம், லி யுக்ரிம், லி யன்தலிக், லி யஹ்தமில், லி யுதஹ்ரிஜ், எல்லா எந்த வருங்காலத்தை எஹ்ரஞ்சமா எஹ்ரஞ்சிம் இருக்கா, லி யஹ்ரஞ்சிம். அப்ப என்ன மாதிரி இருக்குது அப்படி வைத்துக் கொண்டு அதுல கசர் வச்ச லாமை ஆரம்பத்தில் சேர்க்கணும், ஒருமையில சுக்கூன் செய்யணும், இருமை பன்மையில உள்ள நூனை தூக்கணும். அப்ப எஃப் அல் எஃப் அலா எஃப் அலு எஃப் அலான்னு எஃப் அலுன என்பது எப்படி மாறிக்கிடுச்சு? லி எஃப் அல் லி எஃப் அலா லி எஃப் அலு. இது ஆண்பாலுக்குரியது. பெண்பால் எப்படி வர? தஃப் அலுன்னு இருக்குமா? லி தஃப் அல் அவள் செய்யட்டும், லி தஃப் அலா அவர்கள் இரு பெண்கள் செய்யட்டும், லி எஃப் அல்ன இந்த நூல் எந்த காலத்திலையும் போவாது. பெண்பாலுடைய பன்மை இருக்குல்ல, அது நீ போக்க எந்த காலத்திலும் போக மாட்டாங்க. பால்னா எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த பெண்பாலுக்குரிய நூன் போகவே போகாது. அதனால லி எஃப் அல்ன இது அப்படி இருக்கும். லீ மட்டும் சேர்த்துருப்போம், இதில் லீ மட்டும் சேர்த்துருக்கமே தவிர இந்த நூனை கடைசியில் செய்கிற மாற்றம் ஒன்றும் செய்யலை. அப்போ லி தஃப் அல் லி தஃப் அலா லி எஃப் அல்ன, லி தஃப் அல்ன அவள் செய்யட்டும், லி எஃப் அல்ன அவர்கள் பல பேர் செய்யட்டும். இப்போ ஏவுக்குழு அக்கலை கூட எடுத்துக்குவோம். அக்கலைன்னா சாப்பிட்டான், ஏவுக்குழு அதில் சொல்லி பார்த்தா அப்படி சொல்லணும், லி ஏவுக்குள், லி ஏவுக்குழா, லி ஏவுக்குழு ஆம்பளைக்கு உள்ளது, லி தவுக்குள், லி தவுக்குழா, லி ஏவுக்குள்ன. அது மாதிரி சல்லமன் இருக்குது, சல்லமக்கு வருங்காலம் யூ சல்லிமும். அதில் சொல்லி பார்த்தா அப்படி பாருங்க, லி யூ சல்லிம், லி யூ சல்லிமா, லி யூ சல்லிமு, லித்து சல்லிம், லித்து சல்லிமா, லியு சல்லிம்ன. அதே மாதிரி எகத்தமலன் இருக்குது, சென்ற காலம் வருங்காலம் எகத்தமிழு, எகத்தமிழோட பேசிக் வச்சுக்கிறணும், எகத்தமிழ் வச்சுக்கிட்டு லாம சேர்க்கணும். லி எகத்தமிழ், எகத்தமிழுன்னு இருக்குல்ல, லூ இல்லாக்கணும், லீ சேர்க்கணும். லி எகத்தமிழ், லி எகத்தமிழா, லி எகத்தமிழு ஆம்பளைக்கு உள்ளது, லி தகத்தமிழ், லி தகத்தமிழா, லி எகத்தமிழ்ன. இப்படிதான் எஸ்தக்கிரமம் எடுத்துக்கிறங்க. அதுக்கு வருங்காலம் எஸ்தக்கிரிமும். அதில் சொல்லுங்க, லி எஸ்தக்ரிம், லி எஸ்தக்ரிமா, லி எஸ்தக்ரிமு, லி தஸ்தக்ரிம்,
லி தஸ்தக்ரிமா லி எஸ்தக்ரிமுன. அதே மாதிரி வந்து இப்போ 6 எழுத்து இஹரஞ்சமான் இருக்கு, இஹரஞ்சிமும் எடுத்துக்கிறோங்க. இஹரஞ்சமும் எடுக்கக்கூடாது, வருங்காலத்துக்கு போயிடணும். இஹரஞ்சிமும் லி இஹரஞ்சிம் லி இஹரஞ்சிமா லி இஹரஞ்சிமு லி தஹரஞ்சிம் லி தஹரஞ்சிமா லி இஹரஞ்சிம்ன. படற்கையில் வந்து எல்லா படற்கையுமே அது எஃப்வா இருக்கட்டும், யுஃபையுவா இருக்கட்டும், யுஃபாயில் வச்சுக்கிறோமே, காரம யுகாரிமு. யுகாரிமுக்கு சொன்ன என்ன செய்யணும்? லி யுகாரிம் லி யுகாரிமா லி யுகாரிமு லி துகாரிம் லி துகாரிமா லி யுகாரிம்ன. எந்த 19 எதை வேணாலும் எடுத்துக்கிறங்க. 19ல் எதை வேண்டாலும் எடுத்து இந்த 6 சொல்ல எடுத்துக்கிறங்க. படற்கைக்குள்ள 6 இதுதான். இந்த படற்கையுடைய 6 சொல்ல எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் ஏவல் வினை ஆக்குறாருன்னா என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரே ஃபார்முலா, லீ சேர்க்கறது மட்டும்தான். கடைசிக்கு சுக்குன் பண்ணுறது மட்டும்தான். பெண்பாலுடைய நூனை எடுக்கக்கூடாதுங்கிற மட்டும்தான். சரியா? மற்ற நூல்கள்லாம் நீக்கிடணும். ஒருமைக்கு சுக்குன்னு, இருமை பன்மையில் நூனை எடுக்கணும், பெண்பால் பன்மையில் நூனை எடுக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்கிறது என்ன செய்யணும்? அனைத்துக்கும் கசர் வச்ச லாம வைக்கணும். இது அனைத்துக்கும் உள்ளது. அப்புறமேல உள்ள விஷயம் என்ன? கடைசியில் ஒருமையில் சுக்குன் செய்ய வேண்டும். இருமை பன்மையிலோட நூனை எடுக்க வேண்டும். பெண்பால் பன்மையிலோட நூனை எடுக்கக்கூடாது. சிம்பிளாக 3 வார்த்தை வைக்கணும். 3 வரியில் ஏவல் வினையுடைய முழு சட்டமும் வந்துவிட்டது. அப்போ இது மாதிரி நிறைய என்ன செய்யணும்? இப்போ லஹிகண்டா சிரித்தான், லி எல்ஹக் அவன் சிரிக்கட்டும், லி எல்ஹக்கா அந்த 2 பேரும் சிரிக்கட்டும், லி எல்ஹகு அவர்கள் பலர் சிரிக்கட்டும், பல ஆண்கள், லி தல்ஹக் அவள் சிரிக்கட்டும், லி தல்ஹகா அவர்கள் 2 பெண்கள் சிரிக்கட்டும், லி எல்ஹக்ன பல பெண்கள் சிரிக்கட்டும். இப்படின்றத வந்து இந்த லீயை போட்டு சர்வ் செய்யணும். 6 தான் மொத்தமே. ஏன்னா இன்னும் முன்னிலைக்கு வந்து வேற ஸ்டைல் மாறிக்கணும். படற்கைக்கு தான் இந்த ஸ்டைலு, முன்னிலைக்கு வந்து வேற மாதிரி வரும். படற்கையில் உள்ள அவன் செய்யட்டும் அவள் செய்யட்டும்னு வரக்கூடிய அந்த ஏவல் வினைக்கு வந்து இந்த ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலா தான். அனைத்துக்குமே ஒன்று தான். முன்னிலைக்கு வந்து மாறும். இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படின்னு மாற்றி அது சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? படற்கை ஆழமாக பதிய வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் இத்தனை வருங்கால வினை சொற்கள் உங்களுக்கு காட்டியிருக்கணும். அந்த உதாரணமாக காட்டுறோம். இதெல்லாம் ஒன்றுனா செஞ்சு பார்க்கலாம். இப்போ கூட இப்போ எஜ்லிஸும் இருக்குது, இது வந்து உட்காருவான்னு அர்த்தம். இதை என்ன ஏவல் வினை ஆக்குது? எப்படி படற்க லி எஜ்லிஸும் இருக்கிறது, லி எஜ்லிஸ் லி எஜ்லிஸா லி எஜ்லிஸு லி தஜ்லிஸா லி எஜ்லிஸ்ன. முன்னிலைக்கு போகக்கூடாது, வேற முறை. இந்த 6 படிக்கணும். இந்த 6க்கு உள்ளது தான் நம்ம இந்த லாம சேர்க்கிற சட்டம். அதே மாதிரி வேற வார்த்தைகள் இருக்கு. இவங்க என்சூர் இருக்குன்னு வைங்களேன். என்சூர்ல சொல்லுங்க, லி என்சூர் லி என்சுரா லி என்சுரு லி தன்சுர் லி தன்சுரா லி என்சுர்ன. 6 வரைக்கும் தான். மற்ற முன்னிலைக்கு அது வேற மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து இந்த வார்த்தை பாருங்க, அஃபால யுஃபைல் இருக்குது. யுஃபைல் எப்படி சொன்ன? லி யுஃபைல் லி யுஃபைலா லி யுஃபைலு லி துஃபைல் லி துஃபைலா லி யுஃபைல்ன இப்படி சொல்லிடுவோம். அதே மாதிரி வந்து யுக்ரிமுல சொல்லி பாருங்க. இந்த 6க்கு மட்டும் லி யுக்ரிம் லி யுக்ரிமா லி யுக்ரிமு லி துக்ரிம் லி துக்ரிமா லி யுக்ரிம்ன. எல்லாத்தையும் இந்த லீ வருது, ஒருமையில் சுக்குன் வருது, இருமை பன்மை 3 போகுது, பெண்பால் பன்மையில் 3 இருக்குது. எல்லாத்துலையும் இந்த 3 விஷயம் அடங்கி இருக்கும். அது மாதிரி யுஃபாயிலும் இருக்குது. யுஃபாயிலும் லி யுஃபாயில் லி யுஃபாயிலா லி யுஃபாயிலு லி துஃபாயில் லி துஃபாயிலா லி யுஃபாயில்ன அவர்கள் செய்யட்டும். அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் யுகாரிமில் அதே மாதிரி லி யுகாரிம் லி யுகாரிமா லி யுகாரிமு லி துகாரிம் லி துகாரிமா லி யுகாரிம்ன. இது தேவையில்லை, முன்னிலைக்கு உள்ளது வேறு மாதிரி. அது மாதிரி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஃபஇலு யுஃபஇலுக்கு செய்யணும். லா யுஃபஇல் லா யுஃபஇலா லா யுஃபஇலு லா துஃபஇல் லா துஃபஇலா லா யுஃபஇல்ன. இதுதான் என்னது? ஏவல் வினை எடுப்பதற்கு உள்ள சட்டம். அப்போ அதாவது சென்ற கால வினையை நம்ம பார்த்துட்டோம், வருங்கால வினையும் பார்த்துட்டோம். இந்த வருங்கால வினையில இருந்து தான் ஏவல் எடுக்கிறோம். அந்த ஏவல் என்ன செய்யாது? தன்னிலைக்கு வராது.
ஏவல் எதுக்கு வராது? தனக்கு, நான், நாங்கள், அதுக்கு வராது. அப்போ எதுக்கு தான் வரும்? படற்கைக்கு வரும், முன்னிலைக்கு வரும். படற்கைக்கு எடுக்கிற ஸ்டைல் வேற, முன்னிலைக்கு எடுக்கிற ஸ்டைல் வேற. நம்ம படற்கை மட்டும் முதல் எடுத்துக்கொள்வோம். படற்கை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் என்னது? எந்த ஒரு வினை சொல்ல எடுத்தாலும் அது ஆர்டர் முறையில் சொல்லு. அம்ரு, அதுக்கு ஒரு அம்ருன்னு பேர். அம்ருன்னா ஏவல். அம்ருல் இது காயிபு. அம்ருல் காயிப்னா என்னது? படற்கை ஏவல். படற்கை ஏவல் சொல்லு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சொல்லை நீங்க வினை சொல்ல ஆக்கிவிட்டு என்ன செய்யணும்? இந்த மாதிரி லீய சேர்த்து சட்டத்தை எடுத்துடணும். இது படற்கையாச்சா. அடுத்தது என்னன்னு கேட்டா முன்னிலை ஏவல் இருக்கு. படற்கைக்கு அப்புறம் என்ன இருக்கு? முன்னிலை ஏவல் இருக்கு. படற்கை ஏவல் வினைய படற்கையில இருந்து தான் எடுத்தோம். எஃபாலு, எஃபாலானி, எஃபாலுன, தஃபாலு, தஃபாலானி, எஃபாலுன, இந்த 6ம் படற்கை. அந்த 6ல் இருந்து இணைஞ்சிட்டோம். படற்கை ஏவல் வினை லீய சேர்த்து எடுத்துட்டோம். முன்னிலை ஏவல் வினை எங்கேருந்து எடுக்கணும்னா முன்னிலை தான் எடுக்கணும். முன்னிலை ஏவல் வினை என்ன செய்யணும்னா முன்னிலை வருங்காலம் இருக்கும்ல, அதை எடுத்துக்கணும். அது நீங்கள் இந்த டிஸ்பிளேல பாருங்க. இப்போ பாருங்க, இந்த முதல்ல உள்ளது 6 படற்கை. லிஎஃப் அல், லிஎஃப் அலா, லிஎஃப் அலு, லிதஃப் அல், லிதஃப் அலா, லிஎஃப் அல்னாண்டு நம்ம படற்கை எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? முன்னிலை வினை சொல்லி தான். தஃப் அலு, தஃப் அலானி, தஃப் அலுன நம்ம ஏவல் ஆக்காம இருக்கிறோம். அசல் படி தஃப் அலு, தஃப் அலானி, தஃப் அலுன, தஃப் அலீன, தஃப் அலானி, தஃப் அலுன, இந்த 6ல் இருந்து தான் 6 ஏவல் எடுக்கணும். தஃப் அலுல இருந்து ஒருமை ஏவல் எடுக்கணும். தஃப் அலானில இருந்து இருமை ஏவல் எடுக்கணும். தஃப் அலூனவுல இருந்து பன்மை ஏவல் எடுக்கணும். தஃப் அலீன என்பதிலிருந்து பெண்பால் ஒருமை முன்னிலையுடைய ஏவல் எடுக்கணும். தஃப் அலானில இருமை பெண்பாலுடைய ஏவல் எடுக்கணும். தஃப் அல்ன அதுல இருந்து பெண்பால் பன்மை ஏவல் எடுக்கணும். இதுல இருந்து எடுக்க போறோம். அப்படி எடுக்கிறதா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அனைத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம் கிடையாது. இந்த அதுக்கு சொன்னோம் லீய போட்டு விட்டு அப்போ அலப்பா இஸ்தப்பலை எதை வேண்டாலும் செஞ்சுட்டு போங்கிறோம்ல, அப்படி கிடையாது. இதுல ஒவ்வொரு வகையான ஸ்டைலுக்கு ஒவ்வொரு விதமான சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணமா நம்ம எஃப் அலுவை எடுத்துக்குவோம். எஃப் அலுன்னு வருதுல, அந்த எஃப் அலுன்னு 3 எழுத்துல வரக்கூடியதுல 3 ஸ்டைலில் வருதுன்னு பார்த்தோமா இல்லையா? எஃப் அலு வரும், எஃப் இழு வரும், எஃப் உழு வரும். அந்த எஃப் அலு, எஃப் இழு அதை கவனிச்சு ஏவல் மாறும். எஃப் அலுவுக்கு உள்ள ஏவல் வேறையா இருக்கு, எஃப் உழுங்கிறதுக்கு உள்ள ஏவல் வேறையா இருக்கும். அப்போ ஒரு எஃப் அலுடைய 3 எழுத்துக்கு என்ன செய்யுதுன்னா சட்டம் 2 விதமான சட்டம் வந்துடுது. அது எப்படி வருது என்று கேட்டால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ தஃப் அலுன்னு இருக்கு. முதல் வார்த்தை எடுத்துக்கிட்டோம். தஃபாலுல என்ன செய்யணுமா? இந்த தஃபாலு தான் தஃபாலு, தஃபாலானி, தஃபாலுன்னு எடுத்துக்கிட்டோம்ல. தஃபாலு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் தேயை தூக்கிடணும். தேயை என்ன செய்யணும்? தூக்கணும். தூக்கிட்டு 2ஆயிரம் போட்டு காட்டுங்க. தான் தேயை தூக்கிட்டோம். தேயை தூக்கணும் அப்படி வரும்ல. தஃபாலுல இந்த தேயை நீக்கிட்டோம்னு சொன்னா வாசிக்க முடியாம இஃப்னு வருது. வாசிக்க முடியலன்னு சொன்னா ஒரு அழிவை சேர்க்கணும். வாசிக்க முடிஞ்சா தேவைப்படாது, வாசிக்க முடியாது. இப்ப தேய் இருந்ததுனால தப்புன்னு சொல்லிட்டீங்க. தேயை எடுத்துட்டோம்னா சுக்குனை கொண்டு ஒரு சொல்ல ஆரம்பிக்க முடியாது. என்னதா இஃப்னு சொன்னா ஈனாவை போட்டு தான் ஆரம்பிக்கிற மாதிரி வருமே தவிர அது சொல்ல இயலாது. சுக்குனை கொண்டு ஆரம்பிக்க இயலாது. அதனால என்ன செய்ய சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு அழிவை சேரு அப்படிங்கிறாங்க. ஹம்சாவை சேர்த்துட்டோம். இந்த ஹம்சாவுக்கு என்ன செய்யணும்? ஹம்சா ஆ போடுவதா, ஈ போடுவதா, ஊ போடுவதா அப்படின்னு கேட்டா இதை பார்க்க சொல்றாங்க. இதை இந்த ஐனை பார்க்க சொல்றாங்க. இந்த ஐன் இருக்குல்ல, ஐனுனா கடைசிக்கு முந்தினது எஃப் அலு என் சுருன்னு சாது. அது அந்த ஐனுக்கு ஃபத்தஹ் இருந்தால் அல்லது ஐனுக்கு கசர் இருந்தால், இது ஆ என்று இருந்தால் அல்லது ஈ என்று இருந்தால் சேர்க்கிற ஹம்சாவை ஈண்டு போடும். அது சேர்க்கிற ஹம்சா, இந்த ஹம்சா இருக்குல்ல, இந்த ஹம்சாவுக்கு என்ன வைக்கணும்? சில இடத்துல ஊ வைக்கணும், சில இடத்துல ஈ வைக்கணும், சில இடத்துல லம்மு வைக்கணும், சில இடத்துல கசர் வைக்கணும். எங்கே கசர் வைக்கணும் என்று கேட்டால் இந்த கடைசிக்கு முன்னாடி உள்ள எழுத்து இருக்குல்ல, ஐனுடைய இடத்துல உள்ளது, அந்த எழுத்தை நீங்க பார்க்கணும். ஐனுக்கு ஆ என்று ஃபத்தஹ் இருந்தால் சேர்க்கிற அழிவை ஈன்னு போட்டுக்கிறங்க. ஐனுக்கு ஈ என்று இல் ஈ கசர் இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ அழிவு கசர் போட்டுக்கணும். இந்த ஐனை கவனிக்கணும். அழிவை சேர்க்கணுங்கிற வரைக்கும் சட்டம் ஒன்னா வரும். அந்த அழிவுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த கடைசிக்கு முந்தி உள்ள எழுத்துக்கு வந்து ஃபத்தஹு கசர் இருந்தால் அந்த சேர்க்கிற அலிஃபுக்கும் கசர், அந்த கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு வந்து லம்மு இருந்தால் ஊ என்று இருந்தால் சேர்க்கிற அலிஃபுக்கு லம்மு செய்யணும். அப்போ இது உதாரணமாக செய்யறதா இருந்தால் இப்போ தஃப்தஹுன்னு இருக்குது, தஃப்தஹுன்னு இருக்கா, தஃபாலுன்னு இருக்குது, தேயை தூக்கிடுறோம், இப்படி வந்துடும். இப்படி வந்து இப்போ அலிஃபை சேர்க்கணும். அலிஃபை சேர்த்து என்ன செய்யணும், கடைசிக்கு வந்து இந்த தாவை பார்க்குறோம். தாவில் என்ன இருக்குது, ஃபத்தஹ் இருக்கா, ஃபத்தஹ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அலிஃபுக்கு கசர் தான் கொடுக்கணும், ஹம்சாவுக்கு கசர் தான் கொடுக்கணும். இஃப்தஹ், ஃபத்தஹுக்கு என்ன ஏவல் வினைன்னு கேட்டால் ஃபத்தஹண்டா திறந்தான், இஃப்தஹ் நீ தர அப்படின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், தஃப்தஹுன்னு இருக்கிறதுல வருங்காலத்தை எடுத்துக்கொள்ளணும், முன்னிலை எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு அந்த தேயை நீக்க வேண்டும். நீக்கின பிறகு சுக்கூன் இருக்கிறது, சுக்கூன் இருந்தால் வாசிக்க முடியாது, அதுக்கு வாசிப்பதற்கு ஒரு அழிவு கொண்டு ஒட்டணும். ஒற்ற அழிவுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் கடைசிக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தால் ஒற்ற அழிவுக்கும் கசர் செய்யணும். கடைசிக்கு முன்னாடி வந்து கசர் இருந்தாலும் கசர் செய்யணும். அதுக்கு உதாரணம் பாருங்க, இப்படி இருக்கு, தஃபு இலுன்னு இருக்கு. இப்போ முதல் தஃபு அலுன்னு காட்டணும்ல, இப்போ தஃபு இலுன்னு இருக்குது. இந்த தஃபு இலுவுல தேயை எடுத்துடுறீங்க, வாசிக்க முடியல, இப்படி வந்துடுது. இப்போ அழிவை சேர்க்குறீங்க. அழிவுக்கு என்ன செய்யணும், இந்த கடைசிக்கு முந்தி என்ன இருக்குது, கசர் இருக்குது, அழிவு கசர் பண்ணிட வேண்டியது. அது மாதிரி சொல்லிடுறேன். லரப உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதான், ஏதரிப்பு தவதரிப்புன்னு வந்துருச்சு. தவதரிப்புல தேயை தூக்கிடுறோம், நீக்கின பிறகு இப்படி வரும், இது வாசிக்க முடியாது. அப்போ ஒரு அழிவை சேர்க்கணும். சேர்த்தா என்ன செய்யணும், அலிஃபுக்கு என்ன செய்வது, இந்த ரேக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரீ இருக்குது, அப்போ அலிஃபுக்கு ஈ போடும். இல் ரீ, லரபவுக்கு ஏவல் வினை, லரப அடித்தான், நீ அடி என்ற ஒரு ஆணை நோக்கி கட்டளை போடுவதாக இருந்தால் லரபவுல இருந்து எதிரிப்புக்கு போய், எதிரிப்பு படற்கையா இருக்கு, அதை தல்திரிப்பு முன்னிலை கொண்டு வரணும். முன்னிலைக்கு வந்துட்டு தல்திரிப்புல இருந்து தேயை நீக்கிவிட்டு என்ன செய்யணும், ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். அந்த அலிஃபுக்கு கசர் செய்ய வேண்டும். எதிரிப்புன்னு ஆயிரும். அது இப்படி இருக்குன்னு வைங்க, தஃபூன்னு இருக்குது. இதுல என்ன இருக்குது, ஐனுக்கு லம் இருக்கு பாருங்க, ஐனுக்கு லம் இருக்குது. இப்போ இந்த தேயை தூக்கிட்டா இப்படி வரும், வாசிக்க முடியாதா சுக்குன்ல. இப்போ அலிஃபை சேர்க்கணும். அலிஃபை சேர்த்தோம்னு சொன்னா ஐனுக்கு என்ன இருக்குது, ஐனுக்கு பேஸ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல எஃப் உளுன்னு பேஸ் தானே இருக்குது, லம் இருக்குது. லம் இருந்தால் இந்த சேர்க்கிற அலிஃபுக்கு லம்ம போட்டு விட்டு உஃபு உள், தஃபு உள் என்பதற்கு ஏவல் வினை உஃபு உள். இப்போ நசர் அந்த மாதிரி வரும், நசரன்னு எடுத்துக்கிறோங்க. நசரோட வந்து இப்போ தன்சுரு வந்துட்டோம், முன்னிலைக்கு வந்துட்டோம். தன்சுருல தேயை எடுத்துட்டோம்னா வாசிக்க முடியாதா. இப்போ அழிவு சேர்க்கணும். இந்த அழிவுக்கு என்ன செய்யணும், சாதுக்கு லம்மு இருக்கிறது, பேச இருக்கிறதுனால அழிவுக்கு லம்ம போட்டு விட்டுருணும். அப்போ தன்சுருல இருந்து உன் சுர். இப்போ கற்பனையாக நீங்கள் சில உதாரணத்தை என்ன செய்வோம், நம்மளே நீங்களே பார்க்கலாம். எஸ் லம்முன்னு இருக்கிறது, இது எப்படி செய்யணும், இஸ்லம் இஸ்லம் கற்பனை செய்ய தூக்கிருங்க. இஸ்லம்னா தசலமு, தசலமுல இருந்து ஏவல் வினை முன்னிலை சொல்லு என்றால் என்ன செய்யணும், இஸ்லம் தாவுக்கு பதிலாக தூக்கிறேன்னு சுக்குன் இருக்கிறது, அலிஃபை சேர்க்கணும். அலிஃபுக்கு என்ன பண்ணுவது, கடைசிக்கு முன்னாடி லாமுக்கு வந்து ஃபத்தஹ் இருக்குது, இஸ்லம் தசலமுல இருந்து இஸ்லம் அப்படின்னு வந்துடுது. அது மாதிரி வந்து ஷரிப யஷ்ரபு, யஷ்ரபு இது என்ன செய்யறது, யஷ்ரபுன்னு வருது, ஏ தூக்கி தஷ்ரபுன்னு வருது, தே எடுத்துருவோம், வாசிக்க முடியாது, அலிஃபை சேர்க்குவோம். அலிஃபுக்கு என்ன பண்ணணும், ராவுக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால அலிஃபுக்கு கசர் வச்சிடணும். ஃபத்தஹ் வச்சு வராத ஏவல் வினால வளைக்கணும். ஏவல் வினையில் வந்து கசர் வச்சு வரும் அந்த அலிஃபுக்கு, இல்லாட்டி லம்மு வச்சு வரும். லம்மு எப்போ வரேன், லம்மு இருந்தால் லம்மு வச்சு வந்துடும் கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு. கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருந்தாலும் கசர் இருந்தாலும் அந்த சேர்க்கிற அலிஃபுக்கு என்ன வந்துடும், கசர் தான் கொடுக்க வேண்டும். இதை வந்து இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ள சொற்களை ஒன்றுனையாக நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். அக்கலன்னா சாப்பிட்டான், ஏக்குழு சாப்பிடுவான், அது போய் தகுக்குழுன்னு கொண்டு வரணும். தகுக்குழுன்னு கொண்டு வந்துட்டு தேயை தூக்கிட்டீங்கன்னா உக்குள்னு சொல்லணும், ஈக்குள்னு சொல்லக்கூடாது, உக்குள். இது மாதிரி என்ன செய்யணும், நிறைய கரும எக்குருமுன்னு இருக்குது, எக்குருமுவை தக்குருமுவை ஆக்கணும். தக்குருமுன்னு ஆக்கிவிட்டு அந்த தேயை தூக்கிட்டு அனுப்பி சேர்க்கணும். உக்குரும் எக்குரும் உக்குரும் என் சுரு
உன்சுர் எல்தரிப் எல்தரிப் எஸ்மவு இஸ்மா, இப்படி என்ன செய்யணும் ஏவல் வினை ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எது கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? இந்த ஒன்றுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு மட்டும் ஒருமை இருமைக்கு ஒன்று வரல. ஒருமையில் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த தேயை தூக்கிடுவோம். தேயை தூக்கணும்னு என்ன செய்யணும்? வாசிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ ஒரு அழிவு போடுவோம். அந்த அழிவுக்கு என்ன செய்யணும்? ஐனுக்கு பத்தகம் இருக்கிறதுனால அழிவு கசரப்படும். இஃப் அல் கடைசி சுக்கும் பண்ணிடணும். எல்லா ஏவலுக்கும் என்ன செய்யணும்? கடைசிக்கு சுக்கும். அப்போ தஃப்ஆலு என்பது இஃப் அல் ஆயிரும். தஃப்ஆலு என்று இருந்தது எப்படி மாறினே? இஃப் அல். இப்படி ஒருமையில் ஏவல் வினை இப்படி எடுக்கணும். அது அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த 3 எழுத்துலேயே இவ்வளோ 2 சட்டம் இருக்குது. நம்ம எஃப்ஆலு ஃபாலாவுக்கு தான் எஃப்ஆலு வரும். எஃப்ஆலு எஃப்இலு எஃப்உலு எல்லாமே 3 எழுத்துக்குள்ள வினை சொல்லுதான். 3 எழுத்துக்குள்ள வினை சொல் 3 விதமாக வருது. எஃப்ஆலுன்னு வருது, எஃப்இலுன்னு வருது, எஃப்உலுன்னு வருது. எஃப்உலுன்னு வரக்கூடியதாக இருந்தால் உஃபுல் அப்படி சொல்லணும். எஃப்அலு எஃப்இலு என்று வந்தால் இஃப் அல். எஃப்அலு என்று வருங்காலம் இருந்தாலும் எஃப்இலு என்று வருங்காலம் இருந்தாலும் இஃப் அல்னு சொல்லணும். இது ஒருமைக்கு பார்த்துக்கணும். இது தொடர்ச்சியாக உள்ளது நம்ம நாளைக்கு பார்ப்போம்.